முருகனுடைய சந்நிதியில தாவேகா டிவிகேன்னு ஒரு கோஷம் எழுப்ப முடியும்? அந்த கோஷத்தை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? இந்த மனித பிறவிகள் மீது கொண்டிருக்கக்கூடியதை விட அதிகமாக இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா கோயிலுக்குள்ள? கடவுள் அங்க இருக்கிறாரு, அவருடைய பிரதிநிதிகளா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும்? அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, இந்த இது பற்று உறுதி, இது எல்லாமே சோரம் போயிடுது. பல்வேறு மதங்கள், அந்த மதங்களுடைய தனித்துவம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு ரெலவெண்டா இருக்கா? உண்மையிலேயே அப்படி ஒரு தனித்துவம் இருக்கா இன்றைக்கு? அப்படின்ற அந்த கேள்வி வருது. ஏன் இந்த மதம்ன்றது, மத நம்பிக்கைன்றது உள்ளூர ஒருத்தரை பாதிச்சிருந்துச்சுன்னா நேரம் கொதிச்சு எழுந்திருக்கணுங்க. அப்படி யாருமே கொதிக்கல, எங்கேயுமே கொதிக்கல. எல்லாமே ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க, விளையாட்டா எடுத்துக்கிட்டாங்க. வைபு லாஸ்ட். வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. ஆனா தாவேக தலைவர் விஜய் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. திருச்செந்தூர் போனாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீரடி போயிருக்கிறாரு. இது மாதிரி ஒரே ஆன்மீக சுற்றுப்பயணத்துல தாவேக தலைவர் விஜய் ஈடுபட்டு இருக்கிறாரு. இது இதுல மட்டும் இல்ல, அவர் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போதுமே கூட திருச்சியில பாத்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரத்துல 3 கெட்டப் மாத்தி பண்ணது. அதை பத்தி நம்ம விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த காணொலியில. அது மாதிரி வழக்கமா நம்முடைய இந்திய பாரம்பரியத்துல பிரம்மச்சாரியா, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, சந்நியாச அப்படின்ட்டு 4 வாழ்க்கை நிலைகள் இருக்கு. இந்த வனப்பிரஸ்த அந்த வாழ்க்கை நிலையில தான் இந்த மாதிரி கோயிலா போவாங்க. அதாவது அப்போ கிரகஸ்தரா இருந்து, அதாவது குடும்ப வாழ்க்கையில இருந்து அது ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் ஆற்றிய பிற்பாடு புள்ள குட்டிகள் எல்லாம் பேத்து அவங்கள கரை சேர்த்து விட்டு அவங்கள வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செட்டில் பண்ண பிற்பாடு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுறாங்க. அந்த ஒரு மாதிரி ரிட்டையர் ஸ்டேஜ். அப்போதான் அவங்க வந்து இந்த கோயிலா போவாங்க. ஆன்மீக சுற்றுலா போறதெல்லாம் அந்த வனப்பிரஸ்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடியது. இவர் அரசியல்ல துறவரம் மேற்கொண்டுட்டார் அப்படி அந்த அர்த்தத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஓய்வா ஒரு பெரிய பிரச்சாரம் முடிஞ்சது. அதாவது தமிழக அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரம் முடித்து வாக்குப்பதிவு முடிந்து அதுக்கு அப்புறம் இருக்க ஒரு ஓய்வு நிலை. அந்த ஓய்வு நிலையை இவரு ஆன்மீக வயப்படுத்தி இருக்கிறாரு அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விதத்துல அது நல்லதானப்பா. அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஐரோப்பா, ஆஸ்திரேலியா அப்படின்லாம் போய் கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கு. அதாவது ரிலாக்ஸ் பண்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அப்படி அந்த குளிர் பிரதேசங்கள்ல போயிட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ற இது ஒண்ணு இருக்கு. வழக்கமா விஜயுமே இது மாதிரி ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சாச்சுன்னா அவரு அது ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளிநாடுகளுக்கு தான் போவார் வழக்கமா. அப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். இதுல ஜனநாயகன் படம் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் ஷூட்டிங் இல்லை, இது வந்து கேம்பெயின் இல்ல, பிரச்சாரம். அது ஷூட்டிங்னு வந்துருச்சு. ஏன்னா ஷூட்டிங் மாதிரியே தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த மாதிரி ஆமா. அது முடிச்சுட்டு ஏதோ ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாரு, இல்ல கனடா போக போறாரு, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே இல்லை. அவரு ஆன்மீக சுற்றுலா போறாரு. இட் இஸ் a சர்ப்ரைஸ், ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இவர் இந்த மாதிரி கோயிலுக்கு போனது, ஆன்மீகமா அவர் பயணம் மேற்கொண்டு இருக்கிறது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த பிளசன்ட் சர்ப்ரைஸுக்கு இடையில அதாவது நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்விகள் எழுப்ப வேண்டிய, விமர்சனம் பண்ண வேண்டிய, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய, அந்த நம்முடைய பண்பாட்டினுடைய வேர்களை அலசி ஆராய வேண்டிய தேவைகளும் இருக்கு. அதை பற்றி நீங்க கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசலாம். முதல்லப்பா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அதிகாலையிலேயே வந்துட்டு சிறப்பு வழிபாடு, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள். அந்த நேரத்துல வந்து சிறப்பு வழிபாடுகள் முக்கியமா செவ்வாய்க்கிழமை நடைபெறும். அதிகாலையிலேயே வந்து நேரத்துக்கு சென்று சிறப்பு கும்ப வழிபாடெல்லாம் வந்து விஜய் கலந்துகிட்டாரு. அதுக்காக பண்ணாங்க. இது மாதிரி அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்
இருந்துட்டு இது மாதிரி இந்து கோயில்களுக்கு போய் வழிபாடு நடத்துறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா? வழிபாடு பிரார்த்தனை பண்றதுங்கிறது. ஆமா. இதுல 4, 5 விஷயத்த அப்படி ஒண்ணா ஒட்டுமொத்தமா சேர்த்து சொல்லியிருக்கிறீங்க. அவருக்கு அந்த மரியாதை செலுத்தினது, பூரண கும்ப மரியாதை செலுத்தினது, அதெல்லாத்தையும் சொல்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த திருச்செந்தூருடைய விஜயம் இருக்கு இல்லையா? விஜயினுடைய திருச்செந்தூர் விஜயம். ம். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டது. ஒரு விதத்துல பார்த்தா மனசுக்கு கஷ்டத்த குடுத்தது என்ன அப்படின்னா, வழக்கமா முருகன் கோயில் அப்படின்னு சொன்னா என்ன கேட்கும்? 6 படை வீடுகளுக்கு நான் போயிருக்கேன். நெறைய தடவ போயிருக்கிறேன். நீங்களும் போயிருப்பீங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் மத சார்பு இல்லாம எல்லாருமே ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா முருகன இந்து கடவுள் அப்படின்னு பார்க்காம தமிழ் கடவுள், தமிழர்களுடைய கடவுள், முப்பாட்டன் இப்ப சீமான் மாதிரி ஆட்கள்லாம் அது பிரச்சாரத்திலேயே எடுத்துட்டு போய் அத பண்ணிட்டு இருந்தாங்க. முருகன் வந்து தமிழோடு தொடர்புபடுத்தி, தமிழ் பண்பாட்டோடு தொடர்புபடுத்தி, இணைத்து, ஒன்றாக்கி நம்முடைய முப்பாட்டன் முருகன் அப்படின்ற அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அந்த விதத்துல மதம் கடந்து தமிழர்கள் மத்தியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்ல மற்றவங்களுமே இருக்கிறாங்க. மற்ற மொழி பேசக்கூடியவங்க. அவங்க எல்லாருமே முருகனை ஆஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இப்ப அது மாதிரி இப்ப முருகன் கோயிலுக்கு எல்லாரும் ஒரு தடவையாவது போயிருப்போம். இப்ப நான் போயிருக்கிறேன் அடிக்கடி. நான் போன இடத்துல எல்லாத்துலயுமே எப்ப போனாலும் முருகன் கோயில்ல அது முக்கியமா இந்த மாதிரி திருவிழா டயத்துல செவ்வாய்க்கிழமை எல்லாம் முருகனுக்கு வந்த நாள்ல போயிடுறோம் அப்படின்னா அந்த ஒலிபெருக்கியிலேயே அந்த முருகனுடைய பாடல் கந்த சஷ்டி கவசம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த சத்தம் தான் கேட்கும். எங்க பார்த்தாலும் அந்த சுற்றுச்சூழலே 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முருகனை பற்றிய அந்த பாடல் தான் கேட்கும். கோயிலுக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ட்டு அந்த முருகனுக்கு அரோகரா அப்படின்ற அந்த அரோகரா சத்தம் முருகனுடைய பேரு அதுதான் கோயில் முழுக்கவே எதிரொலிக்கும். அப்படித்தான் நாம் பார்த்திருக்கிறோம். முருகன் கோவில் அப்படித்தான் இருந்திருக்கு, அப்படித்தான் இருக்கு. ஆனா இந்த இந்த உண்மை இருக்கு இல்லையா? முருகன் பக்திக்கு முரணா, எதிரா, மாறா அன்றைக்கு விஜய் போன டயத்துல எங்க பார்த்தாலும் டிவிக்கேன்னு சத்தங்க. முருகன் முருகன் அங்க இல்லவே இல்ல. முருகன் இல்ல. எல்லாரும் பார்த்தா டிவிக்கேன்னு கோஷம். அது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. முருக பக்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. கோவில் குருக்கள் அவங்கள பற்றி நம்ம பேசணும். அவங்க நடந்துகிட்ட விதம் யாருமே முருகனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கலங்க. அங்க வந்திருக்கிறது முருகனுடைய படைப்பு, கடவுளுடைய படைப்பு, முருகனுடைய அடியார், முருகனை வழிபடுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மனித பிறவி வந்திருக்கிறது. அந்த மனித பிறவி வந்திருக்குதுன்னா நீங்க முருகனை விட்டுட்டு இப்ப விஜயனுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க விஜய்க்காக, விஜயனுடைய குடும்பத்திற்காக, விஜயினுடைய அந்த கட்சி வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக முருகனுக்கு தானே வணக்கம் சொல்லி இருக்கணும். முருகனுக்கு தானே கோஷம் எழுப்பி இருக்கணும். அரோகரா கோஷம் தானே அவங்களுமே போட்டிருக்கணும். ஆனா அந்த கோவில்ல முருகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவனும் ஒரு பார்வையாளரை மாத்தி விட்டு அவர் ஒரு சைடுல ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி உட்கார வச்சுட்டு இங்க வந்து இது என்னங்க இது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி அந்த முருகனுடைய சந்நிதியில தாவேகா டிவிக்கேன்னு ஒரு கோஷம் எழுப்ப முடியும்? அந்த கோஷத்தை எப்படி நீங்க நியாயப்படுத்த முடியும்? என்னால ஏத்துக்கவே முடியல. அது வந்து வன்மையா கண்டிக்கிறது அப்படின்னு எந்த வார்த்தைகள்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் அன்ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ஒரு முருகன் மீது ஒரு பற்று உள்ள, முருகன் மீது இல்லைங்க, பொதுவாகவே ஒரு கோவில்ல ஆன்மீகத்துல நாட்டம் உள்ள யாரும், முக்கியமா இந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூருக்கு அன்னைக்கு வந்திருந்த முருக பக்தர்கள் அவங்களுடைய மனநிலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா இது டிவிக்கேன்ற கோஷம், அந்த கோஷம் விண்ணதிர் அந்த 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 ஏரியா முழுக்க அந்த கோஷம் தான் எதிரொலிச்சது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இதை ஒட்டி யாரும் பெருசா எடுத்துக்கல அப்படின்றது அடுத்த ஷாக்கு. முருக பக்தர்களும் எடுத்துக்கல, தாவிகாவுடைய தொண்டர்களும் எடுத்துக்கல, விஜயனுடைய ரசிகர்களும் எடுத்துக்கல.
அங்கு பாதுகாப்புக்கு வந்திருந்த அந்த நூற்றுக்கணக்கான காவலர்களும் பவுன்சர்ஸ் மத்தவங்க எல்லாரும் அவங்களும் யாரும் எடுத்துக்கல. இதுல உச்சகட்டமா என்னன்னா, நாள்தோறும் முருகனுக்கு பக்கத்திலேயே இருந்து ஆஹ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த பூஜை செய்யக்கூடியவங்க, முருகனை பூஜிக்கக்கூடியவங்க, முருகனை ஆராதிக்கக்கூடியவங்க, முருகனை முருகனுடைய அருளை பெற்று மக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இடைநிலையில ஊடகமாக இருக்கக்கூடிய அந்த குருக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பிஹேவியர் நீங்க பாத்தீங்களா? விழுந்து அடிச்சுக்கிட்டு யாரு அந்த பூர்ண கும்ப மரியாதை எடுக்கிறதுக்கு அவர் அவ்வளவு நெருக்கமா இடிச்சு புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவர் முழுசா கூட அந்த ஆர்த்தி எடுக்கிறதுக்கு அந்த இதை செய்யறதுக்கு பூர்ண மரியாதையை கொடுக்க முடியல. கூட்டம் அத்தனை பேரும் நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை இவற்றை கொடுக்கறதுக்காக போட்டுக்கிட்டு நிக்கிறது. எல்லாரும் அந்த அந்த கேமரா அந்த வியூக்குள்ள அந்த விஜய் கூட அந்த ஒரு ஃப்ரேம் எடுப்பான். அந்த அந்த போட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த ஃப்ரேமுக்குள்ள இவங்களும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துடிப்பு, அந்த வேகம், அந்த ஆர்வம், அந்த பதட்டம், அந்த பதைப்பு. ஐயா, நீங்க முருகன் பக்கத்திலேயே இருக்கிற ஆளுங்கயா, முருகனுடைய சார்பா நிக்கிற ஆளுங்கயா, நீங்க போய் இங்க இதுக்கு இப்படி அது முருகன் பக்கத்துல வச்சுக்கிட்டு முருகனுடைய சந்நிதியிலே இது நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு வேகத்துல செஞ்சாங்க. அது எல்லாமே இயல்பாக தன்னெழுச்சியா வருது. அந்த அளவிற்கு விஜய்க்கு ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த ஈர்ப்பு ஆற்றலையும் தாண்டி நிற்கக்கூடியவர்களா இருக்கணும் இல்லையா அந்த குருக்கள்? ஏன்னா இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சியை விட இறைவனுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி அதிகமாக இருக்கணுமா இல்லையா? முருகன் மீது நீங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று, அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி, அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த காதல், இந்த மனித பிறவிகள் மீது கொண்டிருக்கக்கூடியதை விட அதிகமாக இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? கோயில் வளாகத்துக்குள்ள அப்படி நடக்க முடியுமா முருகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு? இப்ப இது இந்த குருக்களுக்கு மட்டும் நம்ம சொல்லல. இதே இது நம்ம திருச்சியில பார்த்தோம். திருச்சியில அந்த கிறிஸ்தவ கோயில்ல எனக்கு உண்மையாவே கடுமையான விமர்சனம் இருக்கு அந்த ஃபாதர்ஸ்க்கு நடந்துகிட்ட விதம். அந்த அதே மாதிரி இந்த சவுண்ட், அந்த டிவிக்கே விஜய்ங்கிறது அந்த கோயில சுத்தியுமே கேட்டுட்டே இருந்துச்சு. அவரு அமைதியான முறையில பிரேயர் பண்ணணும்னு முட்டிங்கால் போட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. கூடயே ஒரு ஃபாதரு நடந்துகிட்டு அவரு கூட நடந்துகிட்டு போறாரு. இதே மாதிரியா எல்லா மக்களுக்கும் போயிட்டு இருக்கிறீங்க? அது கோயிலே மூடி வச்சுட்டீங்க. அங்க உள்ள இருக்கிறவங்களும் யாருமே இயேசுவை பார்க்கவே இல்லை. எல்லாரும் விஜயை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஃபாதர் உட்பட. விஜயை பார்த்துட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டு போறாரு. அப்ப யார நீங்க வேண்டுறீங்க? விஜய் தானே வேண்டுறீங்க. விஜய் கடவுளை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு போறாரு. எல்லா அந்த இயேசு உள்ள இருக்கிறாருங்கிறத எல்லாரும் மறந்துட்டுதான் அங்க கோயிலுக்குள்ள இருந்தாங்க. ஆமா, விஜயினுடைய அந்த சின்சியரிட்டியை நம்ம கேள்வி கேட்கணுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு அரசியல் நாடகமா தான் அது நிறைவேறி இருக்கு. அவர் நல்ல இன்டென்ஷன்லயே பண்ணாருன்னு வச்சுக்கிறோம். பக்தி மேலிடத்தான் அவரு அந்த கோவில்ல பக்தியோட அவர் போறாரு. ஆனா அந்த டோட்டல் என்வாயரன்மெண்ட் எதுவுமே பக்திக்கான சூழல் கிடையாது. அந்த கோவில் செட்டு போட்டு ஒரு ஷூட்டிங் நடந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த கோயில்ல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அங்க இருந்தது. ஏன்னா விஜய் அவரு ஒரு நடிகர் ஹீரோ, அவர் இருக்கிறாரு. பக்கத்துல அந்த இதுல நடிக்கக்கூடிய அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த சாமியாருங்க அந்த புஸ்தகத்தை பைபிளை வச்சுக்கிட்டு அல்லது அந்த ஜெப புத்தகத்தை வச்சுக்கிட்டு பிளஸ் பண்றதுக்கு ரெடியா அங்க இருக்கிறது. அப்புறம் இவருடைய பவுன்சர்கள், ஏன்னா ஒரு ஷூட்டிங்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுனால பவுன்சர்கள் கோயிலுக்குள்ளேயுமே இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க. இவர் கூட வந்த தொண்டர்கள் அவங்களும் பின்னாடி நிக்கிறாங்க. அவங்க ஒருத்தருமே நீங்க சொன்னது மாதிரி இயேசுநாதரை பார்க்கல, பீடத்தை நோக்கி பார்க்கல. அவங்க எல்லாருமே விஜயை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறத பத்தி தான் யோசித்தாங்க. அதுல ஒரு லேடி ஒருத்தவங்க கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களையும் கூட உள்ள தள்ளி விட்டு ஒதுங்கி உள்ள போமா அப்படின்ட்டு உள்ள தள்ளி விடுறாங்க. அப்படி நம்ம அந்த கோயில்ல இயேசுநாதர் பாதுகாப்பு கொடுப்பாரு அப்படின்னு எவருமே நம்பல. கடவுள் மேல அவருடைய பாதுகாப்புல எல்லாம் யாருக்கும் நம்பிக்கை இருந்தது மாதிரி தெரியல. இவங்க எல்லாமே அந்த பவுன்சர்கள் கோயிலுக்குள்ள போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? கடவுள் உங்களை பாதுகாப்பாரு, உங்களை ரட்சிப்பாரு, உங்களை மீட்பாரு, உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு, வாகை சூடுவாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா எதுக்குங்க அவங்க எல்லாம் உள்ள வரணும்?
எதுக்கு மத்த அடியார்கள் உள்ள வர்றதை நீங்க தவிர்த்தீங்க? அவர் ஒரு பக்தரா ஒரு ஜெப வழிபாடு கோயில் நடக்கும்போது வந்து பூட்டணும்பா. கலந்துருக்கலாம். ஒருத்தவர் வழிபடுறதுக்காக ஜன்னலுக்கு எல்லாம் கோயில சாத்தி பூட்டி வச்சிருக்காங்க. வைக்கிறதுங்கிறது எல்லா கதவையும் சாத்தி வச்சிருக்காங்க. வெளிய ஜன்னல் வழி நின்னு அந்த மக்களுமே ஜன்னல் வழி நின்னு விஜய பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கோயிலுக்குள்ள என்னை ஆமா, விடுங்கன்னு சொல்லி சாமிய கும்பிடணும் விடணும்னு யாரும் பிரச்சனை பண்ணல. என்ன விஜய பார்க்க விடலன்னு தான் பிரச்சனை பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஆமா. அதான் அந்த விஜய் போற இடத்துல இயேசுநாதரை விட ஆற்றல் மிக்கவராக, கவர்ச்சி மிக்கவராக, ஈர்ப்பு விசை உள்ளவராக, அருள் பாலிப்பவராக விஜய் இருக்கிறாரு அப்படின்னு தானே அர்த்தம். அது சாதாரண அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, விஜயனுடைய ரசிகர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரசிகர்களுக்கு அவர் கடவுள் தான். விஜயினுடைய அந்த விஜய் கட்சியில ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் அவங்க பண்றாங்க அப்படின்னா கட்சி தலைவருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க சொன்னீங்க அந்த அருட்தந்தையர்கள், அந்த குருக்கள், அவங்களும் அவ்வளவு எக்ஸைட் ஆகி இயேசுநாதருடைய பிரதிநிதிகளுங்க. நீங்க அங்க நீங்க எப்படி இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் மாதிரியான ஒரு சூழலை நீங்க எப்படி உருவாக்கி கொடுக்க முடியும்? மத்த பக்தர்கள்ல இருந்து நீங்க எப்படி இவரை வந்து தனிப்படுத்தி காட்ட முடியும்? உயர்ந்த நிலையை இவருக்கு கொடுக்கறதுக்கான என்ன காரணம்? எப்படி நீங்க செய்ய முடியும்? கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம் தானுங்க. இயேசுநாதர் இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப ஆக்ரோஷமாவெல்லாம் பேசி இருக்கிறாரு. பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, வெளிவேடக்காரர்கள் அவங்களுக்கு ஐயோ கேடு, உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்ட்டு அந்த லிஸ்ட் நீங்க எடுத்து பாருங்க. ஐயோ அதெல்லாமே இப்ப அவ்வளவு தூரம் அப்படியே செருக்காயிடும் உங்களுக்கு. அந்த இதெல்லாம் வாசித்தீங்க அப்படின்னா. அப்படிப்பட்ட கடவுள் அங்க இருக்கிறாரு. அவருடைய பிரதிநிதிகளா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும்? மற்ற பக்தர்கள்ல இருந்து இவரை தனிமைப்படுத்தி உயர்த்தி நீங்க எப்படி கொண்டு வந்து இப்படி செய்ய முடியும்? தனிப்பட்ட ஒரு இது பிளெஸிங் வந்து நீங்க என்ன அடிப்படையில நீங்க கொடுக்குறீங்க? இத நீங்க சாமியார் இல்லம் இருக்கு இல்லையா, குருக்களுடைய இல்லம் இருக்கும், சாமியார் பங்களா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த குருக்கள் வசிக்கக்கூடிய இல்லம் இருக்கு. அங்க விஜய் வர்றாரு அப்படின்னா நீங்க அவரை வரவேற்று அவருக்கு ஒரு கெஸ்டா அவரை ரிசீவ் பண்ணி அவருக்கு நீங்க பிளெஸிங் கொடுக்குறது அது வழக்கமாக அப்படி நடக்கும். நம்ம சாமியாரை போய் அவருடைய இல்லத்துல போய் பார்ப்போம். அவரை சந்திக்கும் போது அவர் வந்து பிளெஸிங் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஒவ்வொரு பங்கு தந்தையுமே செய்யக்கூடியதுதான். அதை அந்த மாதிரி நீங்க அவரை ரிசீவ் பண்ணி அவரை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணி இருந்திருக்கலாம் உங்களுடைய கெஸ்டா, உங்களுடைய இல்லத்துல. கோவிலுக்குள்ள நீங்க வந்து ஒருத்தர் இவ்வளவு தூரம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அக்கார்ட் பண்றது கொடுக்கறதுன்றது அது இறைவனுடைய அந்த இதுக்கு முரணானதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது அதான் அப்போ இந்து குருக்கள் மட்டும் இல்ல, இந்த கிறிஸ்தவ குருக்களும் அருள் தந்தையர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த விஜய்னு வந்த உடனே அப்ப விஜய்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர்கள் வழிபடக்கூடிய, அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள்களை விட, இந்த பக்கம் முருகன், இந்த பக்கம் பார்த்தா இயேசுநாதர், இவங்க எல்லாத்தையும் விட இன்னொரு பக்கம் போனீங்கன்னா இன்னும் அடுத்தது இருக்குது. அந்த அல்லா இதுல தர்கால போயிட்டு அவரு அதே திருச்சியில அந்த கிறிஸ்தவ அந்த அங்க போய் குல்லா போட்டுட்டு அவர் தொழுகை நடத்தினது அந்த இதுவும் இருக்கு. அதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இஸ்லாமியர்கள் வந்து இந்த மத பற்றில இன்னும் கொஞ்சம் தீவிரமானவர்கள், இந்துக்கள் கிறிஸ்தவங்களை விட இன்னும் ரொம்ப உறுதியானவர்கள், இறுக்கமானவர்கள்ன்றதை விட உறுதியானவர்கள். அதுல அவ்வளவு ஈஸியா எல்லாம் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே போயிட்டு இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறாரு. ஒரே இதுல அங்கேயுமே நீங்க பாருங்க, இந்து வேஷம் போட்டு அங்க ஒரு இது நடத்தி இருக்குது, கிறிஸ்தவ வேஷம் போட்டு இங்க ஒண்ணு நடந்திருக்குது, அப்புறம் முஸ்லிம் மாதிரி ஒரு வேஷம் போட்டு அங்க நடக்குது. அப்படின்னா அதை இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க பாத்தீங்களா? யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சது மாதிரியே இல்ல. இல்லப்பா நீ வா வந்து இங்க வந்து நீ வந்து வரைய அந்த அந்த இஸ்லாம் மத தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீ போயிட்டே இரு. அப்படி செஞ்சிருக்கணும். தொழுகையில ஈடுபடுத்தினதுன்றது அதுதான் சொல்றேன். அதுல அந்த இடத்துலதான் இந்த மத துறவிகள், மத தலைவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவங்க வணங்கக்கூடிய இறைவனை முழு மனசா ஏத்துக்கல. அப்போ அந்த இறைவனை விட கவர்ச்சிகரமான ஆளுமைகள் வரும்போது கடவுளவே அவர்கிட்ட சோரம் போயிடுறாங்க இவங்க. அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, இந்த இது பற்று உறுதி, இது எல்லாமே சோரம் போயிடுது.
இல்லையா? அது அது அத விட்டுட்டு அது எப்படி நீங்க விட்டு குடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி ஆக முடியும்? அது அது ஒரு சாதாரணமா ஒரு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு 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 மனிதர். அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு அப்ஜெக்டிவா பார்க்கக்கூடியவர். ஒரு கம்யூனிஸ்டா கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கே பளிச்சுன்னு தெரியக்கூடியதா இருக்குது இது. இந்த குருக்கள், துறவிகள், இந்த ஆன்மீக தலைவர்கள் அவங்களுடைய நடத்தை. இந்த விஷயத்த பொறுத்தமட்டுல. அப்போ அ விஜய் உண்மையிலே ஒரு தெய்வ பிறவியா இருப்பாரோ? ஏன்னா, இந்த மோடிஜி சொல்லுவாரு இல்லையா? நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய அவதாரம் அப்படின்ற ரேஞ்சுல ஒரு கட்டத்துல அவர் பேசினாரு. இப்ப அத பத்தி பேசுறது இல்ல. அந்த மாதிரி விஜய் பேசல. ஆனா, அவருக்கு இருக்கக்கூடிய மதத் தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அப்புறம் வெவ்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள், பக்தர்கள், அந்த பக்த கோடிகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இவரு என்ன வேஷம் போட்டாலுமே அத ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுல எந்த கேள்வியுமே எழல. அப்படிங்கும்போது, அப்போ இவர்ட்ட ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு அப்படின்னு நம்ம அ சொல்லலாமா? இல்ல நான் ஜெனுவினா கேட்கிறேன். உண்மையிலே எனக்கு இப்போ பேசும்போது இந்த கேள்வி வருது. எப்புட்றா இவங்க எல்லாருமே எல்லா மதத்த சேர்ந்தவங்களும், எந்த இத நெறிய பின்பற்றக்கூடியவங்களும், எல்லாருமே ரொம்ப நல்ல பக்தி உள்ளவங்களா இருக்கக்கூடியவங்களே, எப்படி இத இந்த இத ஏத்துக்கிறாங்க அப்படின்றது. அது ஒருவேளை அப்படி இருக்கலாம். தெரியல நமக்கு. இத பற்றி இன்னும் பார்க்கணும் எப்படி நடக்க போகுதுன்ட்டு. அடுத்து நீங்க எழுப்புனதுல, இவரு திருச்செந்தூர் கோவிலுக்கு போனது ஒரு இந்துவாக இந்துவாகத்தான் அவர் கோயிலுக்கு போக முடியும். அப்போ இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கேம்பெயின்ல இந்த ஜெபமாலை எல்லாம் கழுத்துல தொங்க விட்டுட்டு, இதே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரிங்க. அவரு போகும்போது அப்படிலாம் சுத்திட்டு இருந்தாப்புல, அந்த ஜெபமாலைய போட்டுக்கிட்டு. அப்ப அவர் போட்ட அந்த கிறிஸ்தவ வேடம் என்பது வெறுமனே வேஷம் தானா? அவரு உண்மையிலேயே ஒரு இந்துவாகத்தான் இருந்திருக்கிறாரா? அல்லது இப்போ தேர்தல் முடிவு அ தொடர்ந்து அவர் மனம் மாறி தாய் மதமாகிய இந்து மதத்திற்கு திரும்பி இருக்கிறாரா? தாய் மதம் திரும்பிய விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு அவர் உள்ள போகணும் அப்படின்னா, முருகனை வழிபடணும் அப்படின்னா, நீங்க தான் சொன்னீங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஆமாங்க. ஏதோ சைன் பண்ணி, அந்த அது ஆகம என்ன விஷயம்ன்றது விதிகளின்படி நீங்க சொல்லுங்க. அதான்ப்பா அந்த ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த மாரி வழிபாடு நடத்துறதுக்கு வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக போக முடியாது. அதுக்கு தடை இருக்குது. ஆகம விதிகளின்படி நான் நம்பிக்கையின் அடிப்படையில இந்து மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு உள்ள போகலாம். வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதாம். ம். அதுக்காக அவர் கையெழுத்து போட்ட ஃபோட்டோவும் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா, அது ஒரு சர்ச்சையாவே மாறியிருக்கு. இவர் எப்படி கிறிஸ்தவர் போகலாம் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஃபோட்டோவுமே எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இவர் நம்பிக்கை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. அதற்கு பிறகு தான் அவருக்கான அப்புறம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அவங்க தரப்புல இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா. இப்ப இது ஒரு அதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை அவரு இதுக்கு முன்னாடி நடத்தின பிரச்சாரத்துல அவரு கிறிஸ்தவராக வழிபாடு செய்தது, அந்த ஜெபமாலை போட்டுட்டு போனது, இது எல்லாமே உண்மையிலேயே ஜெனுவினான ஒரு இதா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குப்பதிவை தொடர்ந்து அவருக்கு மனம் மாற்றம் நிகழ்ந்து, அவர் ஒரு இந்துவாக இப்போ ரிய அத ரியலைஸ் பண்ணி, இப்போ இந்துவாக அவரு அந்த திருச்செந்தூர் கோவிலுக்குள்ள பிரவேசம் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. அது அவர் தான் சொல்லணும். இல்ல அவரு எப்பவுமே இந்துவாகத்தான் இருந்திருக்கிறாரு. கிறிஸ்தவரா அந்த மக்கள் ஓட்டுக்காக அப்படி கிறிஸ்தவர் மாதிரி கொஞ்சம் வேஷம் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இது எது உண்மை அப்படின்றது விஜய் தான் சொல்ல முடியும். அடுத்து அவரு இந்துவாக அங்க போயிட்டு அந்த அந்த பிரச்சனை என்னன்றதை நம்ம விட்டுருவோம். இப்போ இந்துவா கோயிலுக்குள்ள போயிட்டாரு. அங்க போய் நிகழ்ந்த அந்த பூஜை இருக்குது பாத்தீங்களா? அது சத்ரு சம்ஹார பூஜை. அது சத்ருனா எதிரி. எதிரியை ஒழிப்பதற்கான அந்த வழிபாடு. அந்த வழிபாட நிறைவேற்றியிருக்கிறாரு. அது அதான் அந்த கோவில்ல அது அப்படி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. எதிரிகளை ஏன் ஒழிக்கணும்? எதிரிகள் மனம் மாறணும். எதிரிகள் மாறணும். எதிரிகள் திருந்தணும்.
இல்லையா? எதிரிகள் நல்லவர்களாகணும், தீயவர்கள் நல்லவர்களாகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு, அது இறைவன்ட்ட வேண்டலாம். இந்த மாதிரி கெட்டவங்க திருந்தணும், நல்லவங்களா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எதிரிகளை ஒழிப்பது அப்படின்றது என்னவோ எனக்கு அப்படி கொஞ்சம் நெருடலா இருக்கு. அந்த ஏன் ஒழிக்கணும் அவங்கள அப்படின்ட்டு. சரி, இவருக்கு விஜய் பொறுத்த மட்டும் அந்த அரசியல் எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக அந்த வழிபாடு நடந்ததா? இல்ல குடும்பத்துல அவருடைய திருமண வாழ்க்கையில அவங்க சந்திக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகள் ஒழியணும் அப்படின்றதுக்காக இந்த வழிபாடு நடந்ததா? நமக்கு தெரியல. 2மே கூட இருக்கலாம். 2 இல்லாமல் கூட வேற எதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா அது உள்ளார்ந்த விஷயம். அதுக்குள்ள எல்லாம் அதை நம்ம ரொம்ப பெருசா வியாக்கியானம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது விமர்சனங்களுக்கு உள்ளாக்க தேவையில்லை. ஆனா அந்த பூஜை இருக்குது இல்லையா? அந்த வழிபாடுன்றது அது ஒரு இன் பிரின்சிபிள் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பலாம். இதே நம்ம எந்த மத நம்பிக்கையை நமக்கு கேள்விக்குள்ளாக்கல, கொச்சைப்படுத்தல, அந்த அர்த்தத்துல இல்ல. இந்த வெரி ஐடியா ஆஃப் இந்த மாதிரி ஒரு எதிரி அந்த சத்ரு ஒழிகிறது அப்படின்றதா, இல்ல தீய சக்திகள் அது மாறணும் அப்படின்றத, அது 2க்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதாவது அந்த ஆட்களை ஒழிப்பதுன்றது வேற, அந்த ஆட்களுடைய செயல்களை கண்டிக்கிறோம், அது திருந்தணும் அப்படின்றது. அந்த எம்பசிஸ் இந்த கான்டெக்ட்ல தான் இந்த தூக்கு தண்டனை கொடுக்கறதுன்றத கூட மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள்ல பேசியிருக்கிறாங்க. பல நாடுகள்ல தூக்கு தண்டனையவே நிறுத்திட்டாங்க. அந்த இல்ல சில நாடுகள்ல, இந்தியா மாதிரி சில நாடுகள்ல தான் அந்த தூக்கு தண்டனை இருக்குது குற்றச்செயலுக்கு. அதுவுமே ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். அந்த மாதிரி கேசஸ்ல அந்த தூக்கு தண்டனையவே கொடுக்குறோம். இப்ப அதுவே இப்போ விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாரு அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இப்போ போப்பாண்டவர் எல்லாம், இப்ப இருக்கக்கூடிய போப்பாண்டவர் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை அப்படின்றது கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்தவ திருச்சபை ஏற்றுக்கொள்வதில்லை மரண தண்டனைன்றத. அப்போ இவரு அந்த மரண தண்டனையே கூடாதுன்னு சொல்லும் போது சத்ருக்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு பூஜையை போய் பண்றாரு கிறிஸ்தவரான ஜோசப் விஜய் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன, நம்பிக்கை என்ன, சடங்கு ஆசாரங்கள் என்ன அப்படின்றது நமக்கு புரியல அப்படின்ற அளவுல நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேல போய் அதை விமர்சனம் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து இதற்கு பின்புலத்துல ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு. ஜோதிடர் என்ன சொல்றாரோ அததான் அவர் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியே வரனாலே அந்த ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப விஜய் எல்லாத்துக்குமே அந்த ஜோதிடர் சொல்றதான் கேட்கிறாரு. அவர் திருச்செந்தூர் போறப்ப கூட அந்த கார்ல அவரும் போனாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஜோதிடர் சொல்றதை அவர் கேட்கிறாரு. அதனாலதான் இந்த திருச்செந்தூருக்கு போனாரு அப்படிங்கிறது. ஆமா, இந்த ஜோதிடர் சொல்றதை கேட்கறதுன்றது எப்படின்னா, ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகும் போது வழக்கமாக நீங்க பாருங்களேன், உங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க உங்களை நம்புவீங்க, நீங்க டீல் பண்ணிடுவீங்க. உங்க சக்திக்கு கொஞ்சம் மீறினதா இருக்குது அப்படின்னா நீங்க கன்சல்ட் பண்ணுவீங்க, பக்கத்துல சப்போர்ட் கேட்பீங்க. மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ யாரோ அவங்களுடைய சப்போர்ட் கேட்டு அதை டீல் பண்ணுவீங்க. உங்களால டீல் பண்றதுக்கு ரொம்ப சிரமமான, ரொம்ப ஹை ரிஸ்கா இருக்குது அப்படின்னா நீங்க சாமியை வேண்டுவீங்க. வழக்கமா நீங்க பாருங்களேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சாமியை நீங்க கும்பிட மாட்டீங்க. உங்களுக்கு டீல் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா அந்த மாதிரி டயத்துலதான் சாமியவே நம்ம யோசிப்போம். அதாவது நம்மளால, நம்ம ஃப்ரெண்ட்ஸால, நம்ம குடும்பத்தால முடியாத ஒரு நிலை வரும்போது அப்போ கடவுளை பத்தி நம்ம யோசிப்போம், சாமிகிட்ட வேண்டுவோம். அப்புறம் அந்த மாதிரி தான் இப்போ ஹை ரிஸ்க். இந்த சினிமான்றது ஒரு ஹை ரிஸ்க். அது எப்போ எந்த படம் ஹிட் ஆகும், எந்த படம் ஃபிளாப் ஆகும்ன்றது தெரியாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியா இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஹை ரிஸ்கா இருக்கும்போது, அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போ ஏறுது இறங்குதுன்றது தெரியாத ஒரு சூழல் வரும்போது, அப்புறம் அதாவது ஒரு கம்பெனி ஷேரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது, அந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுல போகும்போது, அப்புறம் இந்த பாலிடிக்ஸ்னு வரும்போது இது பயங்கரமான ரிஸ்க். எல்லா ரிஸ்கையும் விட இது ஹை ரிஸ்க். மக்கள் ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா? இப்ப இந்த தேர்தலை எடுத்துக்கீங்களேன், எல்லா கருத்து கணிப்புகளுமே தடுமாறிக்கிட்டு இருக்கு. நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த தேர்தல்ல இறுதி முடிவா நம்ம ஒண்ணு சொல்ல முடியல பாத்தீங்களா? நம்மளே என்ன சொல்லியிருக்கோம், 30% அன்டிசைடடா இருக்கிறாங்க. அவங்க என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ராபபிலிட்டி தியரி, அந்த ஃபியூச்சர் ஸ்டடிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம சொல்லி இருக்கிறோமே தவிர,
நம்மளால இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டடீஸ்ல சொன்னது மாதிரி நம்ம அந்த அக்யூரேட்டா புள்ளி விவரங்களை சொல்ல முடியல இந்த தேர்தல்ல. அப்படி இந்த தேர்தல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு.